ஹாய், வெல்கம் டு மை சேனல் சர்மி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நாங்களுமே சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோவில் 9 மந்த் ப்ரெக்னென்ட் மாதிரி இருந்த என்னோட வயிறை குறைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாருக்குமே வந்து ஆஃப்டர் டெலிவரி பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தான். அதோட சேர்த்து வெயிட்டுமே தாறுமாறாக போடும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டு பெரிய அளவுக்கு போட்டிருக்காது, ஆனால் வயிறு வந்து பானை மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறோட சேர்த்து வெயிட்டுமே நல்லா தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எனக்கு 2 டெலிவரி. ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்போ எனக்கு பெரிய அளவுக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுக்கு வயிறுமே வரல. ஆனால் 2வது டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வயிறு நல்லாவே பெருசாகிடுச்சு, வெயிட்டுமே தாறுமாறாக போட்டுருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் அதை பற்றி பெருசாக எந்த ஒரு கவனமுமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு ஃபேமிலி பிளானிங்கும் அரசும் நாங்கள் பண்ணியிருந்தோம். அப்படின்றதுனால பெல்ட்டு போடுறது, சாரீ கட்டுறதுலாம் வந்து ஒரு பயம். அதனால் நான் அதெல்லாம் பெருசாக கவனமாக இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை, பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் இந்த குழந்தைய பார்க்க வர்றவங்க, அதுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன உனக்கு வயிறு இவ்வளோ பெருசாகிடுச்சு, வயிறு கெட்டலையா, போச்சு இதுக்கப்புறம் வயிறு குறைக்கவே முடியாது, என்ன இப்படி அசால்ட்டாக இருந்துட்ட அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். ரொம்பவே பயந்தேன். ஐயோ போச்சா, நம்ம வயிறு கெட்டிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என் பாப்பாவுக்கு 1 இயர் ஆயிடுச்சு. அப்போவுமே எனக்கு வயிறு குறையவே இல்லை. நானும் போக போக குறைஞ்சிரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபீட் பண்ணிட்டேன், ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமே எனக்கு வயிறு குறையவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மேலேயும் கீழேயும் கை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நானுமே என்னோட வயிறை மேலேயும் கீழேயும் கை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு வயிறு பெருசாகவே இருந்தது. அந்த ஃபோட்டோலாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 10 kgs வரைக்கும் நான் வெயிட் குறைச்சிட்டேன். ஆனால் எனக்கு வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது, குறையவே இல்லை. நான் வந்து பழைய ட்ரெஸ்லாம் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது கையுமே எனக்கு வெயிட்டாக இருக்கும், கையுமே ஓரளவுக்கு பத்திடுச்சு, செஸ்ட்டு வரைக்கும் எனக்கு ட்ரெஸ்ஸு பத்திடுச்சு. ஆனால் அதுக்கு கீழே எனக்கு ட்ரெஸ்ஸு போகவே இல்லை. ஏன்னா வயிறு சுத்தமாக 1 இன்ச்சு கூட குறையவே இல்லை, அப்படியே இருந்தது. நான் எங்கேயாவது வெளியே போனேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு நினச்சி உட்காருமா பரவாயில்ல, ஐயோ பாவம்னு சொல்லி பஸ்ஸில் சீட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட். ஃபைனலாக நான் வந்து எப்படியாவது இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி குறைச்சே ஆகணும்னு டிசைட் பண்ணி அங்கே இங்கேன்னு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் நான் கொடுத்துட்றேன். ரொம்ப தாறுமாறாக இழுக்கிறதுக்கு விரும்பலை, சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த சைடில் நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். நம்மளோட வயிறு வந்து டெலிவரிக்கு முன்னாடி, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து மசில்ஸ்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்து ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வயிறு விரியும் இல்லையா, அப்போ வந்து நம்மளோட மசில்ஸும் வந்து விரிய ஆரம்பிக்கும். ஆஃப்டர் டெலிவரி மசில்ஸு நிறைய பேருக்கு க்ளோஸ் ஆகிடும், ஆனால் நிறைய பேருக்கு க்ளோஸ் ஆகாமல் அப்படியே நின்றுடும். இதனால தான் நம்மளுக்கு வயிறு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பானை மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸா, ஐயோ நம்மளாலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஷாக்லாம் ஆகாதீங்க. இதில் நீங்கள் பெரிய அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மாங்கன்னு ஓடணும், தங்குன்னு குதிக்கணும், வேர்வை அப்படியே ஊற்றணும், அப்போ தான் இந்த வயிறு குறையும்னு நினைக்காதீங்க. கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸ் தான், 2 செட்டு படுத்துக்கிட்டே தான் பண்ண போகிறோம். நம்ம தூங்கும்போது எப்படி படுத்துருப்போம் அந்த மாதிரி படுத்துக்கிட்டே பண்ணுற எக்ஸசைஸ் தான். 10 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். முக்கியமான விஷயம் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணணும். நான் வந்து ஒரு 25 டேஸ் கிட்ட இந்த எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணேன். நான் இதை ஃபாலோ பண்ணும்போது பெரிய அளவுக்கு எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை. என்னடா இது இவ்வளோ பெரிய வயிறை வந்து எப்படி 10 மினிட்ஸில் பண்ணால் நம்மளுக்கு இது எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி நான் அசால்ட்டாக தான் இந்த விஷயத்த பண்ணேன். 25 டேஸுக்கு அப்புறம் நான் வந்து எப்பொழுதுமே அப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்றதுனால நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது அப்பப்போ என்னோட பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் அந்த எக்ஸசைஸ் முடிச்சு ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் தற்செயலாக ட்ரெஸ் போட்டு பார்க்கும்பொழுது எனக்கு வயிறுலாம் வந்து அப்படியே ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி நம்மளுக்கு இப்படி வயிறு குறைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், இது அசால்ட்டான விஷயம் கிடையாது, இந்த எக்ஸசைஸ்னால எனக்கு வந்து வயிறு குறைஞ்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இருந்தது டயாலிசிஸ் ரெக்டே தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபைனல் பண்ணேன். அதனால் இந்த விஷயத்த அசால்ட்டாலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு குறையும். வயிறு பானை மாதிரி இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் அசால்ட்டாகவும் நினைக்காதீங்க. டயாலிசிஸ் ரெக்டே இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு வயிறுமே வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு யூடியூப்ல நிறைய எக்ஸசைஸ் வந்து
பர்சனலாக நான் பண்ணது என்ன அப்படின்ற ஒரு சின்ன யூடியூப்போட லிங்க் வந்து நான் கீழே வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருவேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த வீடியோ லிங்க்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே செஞ்சு காமிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை அசால்ட்டாக நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கு வந்து நான் பர்சனலாக பண்ணி எனக்கு குறைஞ்சதுனால மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அசால்ட்டாக நினைக்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து வயிறு கொஞ்சம் இருக்குது. நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதோட சேர்ந்து என்னோட வயிறை குறைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற இந்த லைட்டான வயிறையும் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.